சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நலம் நலமறிய ஆவல். அல்சர்னு சொல்லப்படக்கூடிய ஆறாத புண்ணை குணப்படுத்துறது எப்படி, புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை கொண்ட அல்சர் எது என்பது பற்றி நாம் இப்ப பார்க்கலாம். இது பற்றி மகப்பேறு மருத்துவர் திவ்யா அருள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அல்சர்னா உணவு பாதையில இருக்கக்கூடிய ஆறாத புண்கள். அவைதான் உங்களுக்கு தொந்தரவு தருது. அவற்றை பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்வாங்க மருத்துவர்கள். இத 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கேஸ்ட்ரிக் அல்லது இரைப்பை அல்சர், 2 குடல் முதற் பகுதி அல்லது டியோடினம் அல்சர். முதலில் கேஸ்ட்ரிக் அல்லது இரைப்பை அல்சர். இரைப்பையில அதிக அளவுல அமிலத்தன்மை தேங்கி நிற்கும். எந்த உணவு சாப்பிட்டாலும் அது உடனே எதிர்கழித்து கொண்டு மேலே உணவு குழாய் வழியே தொண்டைக்கு வரும். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்றில் வலி அதிகமா இருக்கும். உடல் மெலிந்து காணப்படும். வயிற்றுப்போக்கு உண்டாகும். வாந்தி அதிகமா காணப்படும். இரத்த வாந்தி இருக்கும். அதீத வயிற்று வலியுடன் இந்த வகை அல்சர் ஏற்படும். பசியின்மையும் இருக்கும். இந்த 2 வகையான அல்சர்கள்ல முதன்மையானது உணவு சாப்பிட்டதற்கு பிறகு வயிற்று வலி அதிகரிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது குடல் அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வகையில அதிகமா ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியா வயிற்றுல ஆறாத புண்ணை உண்டாக்கும். இது புற்றுநோயா மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஆரம்ப காலத்துல செய்து கொள்ளக்கூடிய சிகிச்சை பல ஆபத்துகளையும் தவிர்த்துவிடும். 2வது வகை இரைப்பையிலிருந்து குடற்பகுதி ஆரம்பிக்கிற முதல் பகுதியில டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயிற்று வலி வரும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரியாகும். அதனால அதிக அளவுல உணவுகளை உட்கொள்வாங்க. உடல் எடை அதிகரிக்கும். இவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமா காணப்படும். அதிக ஆபத்து இல்லாத வகை இது. சரியான உணவு பழக்கம், நேரத்துக்கு உணவு சாப்பிடுறது மற்றும் குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இரண்டையுமே அறவா தவிர்த்திடணும். அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்ள இது சீக்கிரமாகவே குணமாகும். இவங்களுக்கு நிறைய பசி எடுக்கும். நிறைய சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். காரம், புளிப்பு சுவை உள்ள உணவுகளை தவிர்த்திடணும். வெறும் வயிற்றுல சோடா மற்றும் இளநீர், தேநீர், காஃபி வகைகளை எல்லாம் தவிர்த்திடணும். சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இந்த தொந்தரவை கட்டுப்படுத்தும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்ட தலைநகர்ல இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் அறுவை சிகிச்சை துறையில இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி தகுந்த எண்டோஸ்கோபி பரிசோதனை மற்றும் மருந்துகளை இலவசமாக இதற்கு கூட பெற்றுக்கொள்ளலாம். இது விரைவிலேயே குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகப்பேறு மருத்துவர் திவ்யா அருள். Subscribe to One India and never miss an update. சேல தள்ளுபடி சென்னை சில்க்ஸ் ஆடி ரெடி. கலர்ஃபுல்லான கலெக்ஷன், ட்ரெண்டிங்கான ஃபேஷன், ஆஹா ஓஹோ ஆடி ஆஃபர் வேற லெவல் பாரு. சென்னை சில்க்ஸ் ஆடி சேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? சென்னை சில்க்ஸ் ஆடி சேல தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? Colorful collections, trending fashions. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.